அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களா. வெல்கம் டு இந்தியன் ஃபார்மர் பிரபு யூடியூப் சேனல். நம்ம பந்தல் சாகுபடி முறையில் சுரைக்காய் சாகுபடி செஞ்சு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சாகுபடி செய்ய ஆரம்பித்து கரெக்டாக 120 நாட்கள் 4 மாதங்களுக்கு மேலே ஆகுது. 120 நாட்களுக்கு மேலே 4 மாதங்களுக்கு மேலே ஆகிருக்கு. கிட்டத்தட்ட உழைச்சிருக்கோம். நம்ம உழைச்சது கிட்டத்தட்ட ஒரு 65,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். இந்த 1.5 ஏக்கருக்கு சுரைக்காய் சாகுபடியிலையும் புடலங்காய் சாகுபடியும் செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் செலவு பண்ணி நமக்கு ஒரு 80,000 ரூபாய் தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த 80,000 ரூபாவில் 15,000 ரூபாய் தான் நம்ம செலவு பண்ணதை தாண்டி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த விவசாயத்தில் 4 பேர் தினமும் ஒரு நாள் விடாமல் உழைச்சிருக்கோம். 120 நாட்களும் 4 பேர் உழைச்சிருக்கோம். சில நாட்களில் 2 பேர் உழைச்சிருக்கோம். ஆக மொத்தம் ஒரு 4 பேருக்கான அதை பாகமாக பிரித்தோம்னா 3,750 ரூபா கிடைச்சிருக்கு. அதை 120 நாட்களுக்கு கணக்கு பண்ணோம்னா 31 ரூபாய் சில்லற வருது. 25 பைசாவே என்னமோ வருது. நம்ம கணக்கு பண்ணோம், அது அக்யூரேட்டாக தெரியல. 31 ரூபாய் புள்ளி 25 ரூபா எவ்வளோ 25 பைசாவோ எவ்வளோ வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 32 ரூபா தான் கணக்குக்கு. நமக்கு 120 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 32 ரூபாய்க்கு தான் இந்த விவசாயம் நமக்கு கொடுத்துருக்குன்றது தான் ஒரு உண்மையான விஷயம். விவசாயத்தை இன்றைக்கி எவ்வளோ கடுமையான அளவுக்கு உடல் உழைப்பு கொடுத்து உழைச்சாலும் ஒரு விவசாயினுடைய வெற்றி ஒரு விவசாயினுடைய கையிலே இல்லை என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை. 3,750 ரூபா ஒரு நாளைக்கு 120 நாட்களுக்கு ஒரு விவசாயி நிலத்தில் முதலீடு பண்ணி உழைக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு கிடைச்சிருக்கு. விவசாயத்தில் அப்போ கூலி வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாட்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறாங்க. ஆனால் அது கூலி வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது. ஆனால் சொந்தமாக இங்கே நிலத்தில் உழவு பண்ணி செடிகளை நட்டு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயிக்கு கிடைப்பது இது மட்டும்தான். நிறைய பேர் நம்ம 270 ரூபா ஊரக வளர்ச்சி திட்டத்திலே கொடுக்குறாங்க, போகிறாங்க. நான் அந்த வேலைக்கெலாம் போகல, அது என்னுடைய வேலை கிடையாது. நான் விவசாயம் செய்கிறேன். விவசாயத்தில் எனக்கு கிடைக்கிறத மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். 120 நாள் நம்ம லாஸ்ட்டு ஒரு 120 நாள் உழைச்சதில் எனக்கு கிடைச்சிருக்கிறத மட்டும்தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். ஒரு விவசாயினுடைய உண்மை நிலை புரிஞ்சவங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே இது உலகத்துக்கு தெரியணும். ஏன்னாக்கா அன்றைக்கி ஒரு ஏக்கருக்கு ஒரு 50,000 60,000 முதலீடு பண்ணி உழைக்கிறோம். அதாவது மாதத்துக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 ரூபாய் இல்லாமல் இங்கே விவசாயம் இல்லை. அதை கூட நம்ப மாட்டேங்க. 60,000 ரூபாய் செலவாயிருக்குன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5 ஏக்கர் விவசாயம் செய்கிறதுக்கு 15,000 ரூபாய் செலவாகுமா ஆகாதா? உண்மையை நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்லணும். அந்த 15,000 ரூபாய் கணக்கு பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 60,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். இதில் 100க்கு 100 நம்மளுடைய உழைப்பை கொடுத்தோம். வெளியாட்களுடைய உழைப்பை இந்த முறை இந்த பந்தல்களை நம்ம பயன்படுத்தலை. மொத்தம் நம்மளுடைய உழைப்புக்கான அந்த 15,000 ரூபாய் கிடைச்சிது. கிடைக்கிறத வச்சு இன்றைக்கும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா பல முறை இன்றைக்கி 15,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. பல முறை அந்த 15,000 ரூபாயும் கிடைக்காம தான் இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் நம்ம விவசாயத்தை கடந்து போகிறோம். நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம ட்ரெண்டிங் பண்ணுறோம். ஒரு விவசாயினுடைய நிலைமையை நம்ம பார்த்து சிரிச்சிட்டு மட்டும்தான் போகிறோம். ஏன்னா உனக்கு ஏன் விவசாயம் வேணும்னா விட்டுட்டு போ அப்படின்றது ஒரு பதிலாக நம்ம வச்சுருக்கோம். இந்த பதில் இருக்கிற வரைக்கும் என்றைக்கும் இந்த விவசாயம் வளர போகிறது இல்லைன்றது மட்டும்தான் உண்மையாக அர்த்தம். இன்றைக்கி என்னுடைய உழைப்பிற்கு 30 ரூபா. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். இடையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிட்றோம். அந்த வேலை ஓய்வு நேரத்துக்காக எடுத்துக்கிறோம். மற்றபடி ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே உழைச்சதுக்கு தான் 30 ரூபா. ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு 3 ரூபா தான் கிடைக்குது ஒரு நாளைக்கு. நன்றி. விவசாயங்க.